காலையில் குளிச்சுட்டு டவல் யூஸ் பண்ணிட்டு பெட்லேயே போட்டு போயிட்டீங்க. என்ன இறவிடாது. நல்லா டிஃபன் பாக்ஸ் அடிக்கடி வச்சுட்டு வந்திருக்கு போல. மச்சான் யாரு பூரி குத்துருக்காடா. இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, இதை அவன் நைட்டு தனியாக பேசும்போது அவன் நெத்திலேயே வை. பேய் சும்மா தெரிச்சு ஓடிடும். தூங்க போகலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். How was your sleep? புது இடம் செட் ஆச்சா? ஹலோ, உங்ககிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஹேட் அ கிரேட் ஸ்லீப். நீங்கள்? நல்லா தான் தூங்கினேன். முதுகு தான் பயங்கரமாக வலிக்குது. கீழே படுத்தல, அதனால. ஏன்? அதான் சோஃபா இருக்கே, அதில் தூங்கிருக்கலாமே. அது சரி. ஏன் சோஃபா நீங்கள் படுத்த ஏற்றுக்காதோ? என்ன? ஒன்றும் இல்லை. காஃபி எனக்கா? இல்லை, எனக்கு. எனக்கு? அதான் நீங்களே நல்லா போடுறீங்களே, போட்டுக்கோங்க. Such a selfish giant. வாட்? நீங்கள் ரொம்ப கார்ஜியஸ்னு சொல்ல வரேன். ஐ நோ. அவங்களுக்கே தெரியும் போல. எங்க இன்னும் கிளம்பலையா? இல்லைங்க, கேப் இன்னும் வரல. அதான். சரி வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டேய் தம்பி, எப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா, நம்ம வீடு இருக்குல்ல, அங்கே போய் அக்காவை மட்டும் பிக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் விட்டுறியா? சரிப்பா, பாய். ஹேய், இந்த வார்டில் ரெடி பண்ணுற? திவ்யா லீவில் இருக்கிறதுனால இவ்வளோ இந்த வார்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. ஆமாம், நீ எதுக்கு ஆட்டோவில் வர? ஆமாம், நீலாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுற? எனக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னா டெய்லியும் நான் ட்ராப் பண்ண சொல்வேன், தெரியுமா? அது நீ. எனக்கு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு? இல்லை, செகண்ட் எபிசோடில் வர பாரத் ஜாஜா படம் மைண்ட் வாய்ஸ் வேறு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். அப்போ நித்யா கிட்ட சொல்லு மச்சான். என்ன ஏண்டி கோத்து விடுற? சரி விடு மச்சான். எனக்கு என்ன லஞ்சு தெரியலையே, பார்க்கணும். அப்படியே போட்டேன்னு வை. சும்மா என்னை பேகின்னு உசுப்பேற்றி விட்டு அங்கே போய் ஒரே அசிங்கமாக போயிடுச்சுடா. டேய் தெரில ப்ரோ, வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான். ஆமாம். என்ன? ஒன்றும் இல்லை மச்சான், இந்த லைஃபே இப்படி தான் இல்லை, ஒரே கஷ்டமோ துன்பமோ தான். டேய், கடன் ஏதாச்சும் வாங்கிட்டியா? அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறா, நானும் நவீன் ப்ரோவும் சேர்ந்து எதாவது பண்ணிக்கலாம். சொல்கிறா. கடன் தரேன்ற, ஆனால் என்னையே நான் ஒருத்திக்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டேன்டா. ஏன்டா, கிட்னி ஏதாச்சும் பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? கிட்னி இல்லாமல் கூட வாழலாம் மச்சான், ஆனால் ஹார்ட் இல்லாமல் எப்பட்றா? ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு தான் சொல்கிறேன். என் ஒய்ஃப் டாக்டர் தான், வா போய் பார்க்கலாம். மச்சான், ஹார்ட் இல்லாமல் கூட வாழ முடியும் மச்சான், ஆனால் அவன் இல்லாமல் நான் எப்படி மச்சான் வாழ்கிறது? போயிட்டா மச்சான் அவன். ஒரு வேளை பிரேக்கப்பாக இருக்குமோ? இருக்கும் ப்ரோ, கேட்டுப்பாரு. மச்சான், பிரேக்கப் ஆயிடுச்சா? பிரேக்கப் ஆனது என் லவ் மட்டும் இல்லை மச்சான், என் இதயமும் தான். அது ஒன்றும் இல்லை. பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்போவே சொன்னேன், டே அவாழ்வா கொடுப்பாடான்னு. கேட்டியா? என்னது பூரி? பூரி கொடுத்தாளா? அவளுக்கு பூரி கொடுத்தாளா? ஐயோப்பா, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. சரிடா சரி, இதே மாதிரி உனக்கு பிரேக்கப் ஆனப்போ நான் சிரிச்சுருந்தா உனக்கு தெரியும். என் பாஸ்ட்டை பற்றி தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் மச்சான்.
மச்சான் சாரிடா. என்ன இருந்தாலும் நான் சட்டையை பிடிச்சிருக்கூடாது. விடு மச்சான். என்ன இருந்தாலும் நானும் பாஸ்ட் லைஃப் பற்றி பேசக்கூடாது மச்சான். நானும் உன் பிரேக்கப் பார்த்து சிரிச்சிருக்கூடாது. விடு, நமக்கு என்ன இது புதுசா என்ன? ம், அடப்பாவீங்களா, காலேஜில் இருந்து இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? மச்சான் சொல்லு மச்சான். நான் ஒன்று சொல்லிட்டா, நீ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபீல் பண்ணலாம், ம், அது நார்மல் தான். ம், ஆனால் நீ ஃபீல் பண்ணுறதுனால உன்னோட இந்த அழகான மொமெண்ட் மட்டும்தான் மிஸ் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கோ. ம், நீ ஃபீல் பண்ணும்போது நிறைய விஷயம் மிஸ் பண்ணுற. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சனும் வர்த்தான்னு ஒன்று இருக்குல்ல, அதை விட்டு இந்த மாதிரி பர்சனுக்காக ஃபீல் பண்ணுறது லாஜிக்கலாக ஒரு விஷயம் தானே. கரெக்டு தான் மச்சான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், மேரேஜ் ஆச்சுல்ல, பசங்களோட எங்கேயா வெளில போகலாமா? நீயும் ட்ரீட் வைக்கிறேன்னு ஏமாற்றிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், ட்ரீட் கண்டிப்பாக வேணும். சரி சரி தரேன். அதுக்கு முன்னாடி போய் பில் பே பண்ணிட்டு வரேன். ஹலோண்ணா சொல்லுங்கண்ணா. தம்பி என்னடா பண்ணுற? அது சும்மா ஆஃபீஸ் முடிஞ்சு அதான் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடைக்கு வந்தேன். சொல்லுங்கண்ணா. சரி ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேனே. என்ன சடனா? ஒன்றும் இல்லை, சும்மா விருந்து வைக்கலாம் தான்ப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் யாமினிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓகே பாய். என்ன மேடம் செம ஹாப்பியாக இருக்கீங்க போல. ஆமாடி, இதில் வருத்தப்பட என்ன இருக்கு எனக்கு? நல்லது மேடம், ஆனால் ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வருது. ட்ரீட்டு தானே, கொடுக்குறேன். தோடா, ட்ரீட் சும்மா கொடுத்தா மட்டும் போதாது, சித்துவும் கூப்பிட்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியும் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, கேட்டு சொல்கிறேன். யாரு? சித்து தானே? உனக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, பேசு. சொல்லுங்க. இல்லைங்க. போகலாம். சரிங்க, பாய். யாமினி இருக்காங்களா? ஹாய் சித்து. ஹாய். ஹாய். இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. சரி சரி சீக்கிரம் கூப்பிடுங்க. அவங்க வருவாங்க, சரியா? வெயிட் பண்ணுங்க. நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. போகலாமா? சித்து, அப்படியே கேட்டுதா சொல்லுங்க. சொல்கிறேன். வாமா வாங்க. ஹாய். ஹாய். அப்புறம் எங்கே? சரி நீங்கள் உள்ளே போங்க. என்ன அதான் அண்ணி இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இதா? அவ கிடக்குறா, வா நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஹோட்டல் ஆர்டர் பண்ணிட்டேன். பாய் கடை தானே? பாய் கடையே தான். கமா. ஓகே, இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியது தான். டேய் சித்து, உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பிரியாணி, மீன், சிக்கன்லாம் வாங்கி வந்திருக்கேன்டா. வாசனை எப்படி இருக்கு? என்னவா? எனக்கு நான்வெஜ் பிடிக்காதண்ணா. என்னம்மா சொல்ற? பிடிக்காதா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. எங்க கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? வேண்டாண்ணா, விடுங்களேன். என்னடா? இதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அட நிஜமாக இது நார்மல் தானே. அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னடா இப்படி பண்ணிட்டு? அட விடுங்கண்ணே, மீதி இருக்கிறத பேக் பண்ணி கொடுங்க, நாளைக்கு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்டி எடுங்க, பசிக்குது. இந்தப்பா இது முதல்ல சாப்பிடு. ப்ரான் செம்ம. பாய் கடை தான். அது இது கரண்ட் பில் இவ்வளோ எகிரி இருக்கு. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி போட்டா? வேண்டாம். சாரிங்க, நேற்று உங்கள் அண்ணன் முன்னாடி அப்படி பேசியிருக்க கூடாது. அட விடுங்க, என் மேலே என்ன தப்பு இருக்குது? நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் சாரி.
தோசை போட்டா? ம். நான் தோசை போடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? என்ன சடனா? இல்லைங்க, நம்ம கல்யாணம் எங்கேயும் பெருசாக வெளியே போனதில்லை. வீக்கெண்ட், ஸோ அதான் வெளியே போகலான்னு. போகலாம். ஓகே. ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க. ஒரு நாள் வெளியே போகலாமா? சூப்பரு. என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரீட் கேட்டாங்க. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வெளியே போகக்கூடாது? சவுண்ட்ஸ் குட். நல்ல பிளான் தான். நான் கேட்டு சொல்லவா? ஓகே. எனக்கு இந்த காரை பார்த்தாலே நம்ம இன்விடேஷன் கொடுக்க போனது தான் ஞாபகம் வருது. மறக்கவே முடியாதுல்ல? ஐயோ, பக்கா ட்ராமா வெட்டிங்னா அது நம்மள் தான். ஆமாம், எங்கே போகிறோம்? சும்மா அப்படியே ஷாப்பிங், பீச், மூவி, தியேட்டர், எங்கேயாச்சு. டிபிக்கல் அவுட்டிங். காட்டன் சாரீஸ் எங்கக்கா இருக்கு? அங்கேயா? காட்டன் சாரீஸ். எங்க இது ஓகேவா? எங்க இது? எங்க இது ஓகேவா? அப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. எங்க இதில் எது நல்லா இருக்கு? இது ஓகே. அப்படியே நம்பிட்டு கேட்கணும். வேற ஏதாச்சும் காட்டுறீங்களா? எங்க எனி ஹெல்ப்? வேண்டாங்க, நோ தேங்க்ஸ். எனக்கு என் ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். இல்லைக்கா, அந்த ரெட் எடுக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, நீங்கள் இந்த ஏரியாவா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சேல்ஸ்லாம் எப்படி போகுது? ஆமாம், எவ்வளோ மலைக்கு வாங்கினா கட்டப்பை தருவீங்க? கட்டப்பை சாரி எடுக்கணும், வாங்க. இப்போ மட்டும் என்ன கூப்பிடுறீங்க? நான் அப்புறம் வரேன். சொல்லுங்கள், என்ன பண்ணும்? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதுதான் நல்லா இருக்கு. ஆனால் நான் இதை சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுப்பா. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது. இது எப்படி? என்ன? கண்ணை மூடவே தோணலை, அதானே? அதே தான். இது பில் போட்டுருங்கண்ணா. இந்தாங்க. நான் பே பண்ணுறேங்க. நான் தானே எடுத்தேன், நான் பே பண்ணிக்கிறேன். நீங்கள் பில் போட்டுக்கோங்க. ஏங்க, எனக்கும் ஷர்ட் பார்க்கலாமா? போய் பாருங்க. பாருங்கவா? எங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டாந்தேன். இப்போது இந்த ட்ரெஸ் நான் போட போகிறேன், அதனால நான் வாங்குகிறேன். இப்போ நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸை நீங்கள் தானே வாங்கணும். எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், வாங்க போகலாம். ஏங்க, எனக்கு பசிக்குது. நம்ம வேணா போகும்போது எங்கேயா சாப்பிட்டு போகலாமா? எதுக்குங்க? நைட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே தானே டின்னர் சாப்பிட போகிறோம். கரெக்டு தான், நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஏங்க, நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 months இருக்குமா?
இந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது? இது ஒரு ஃபீட்பேக் செஷன் கூட வச்சுக்கோங்களேன். டு பி ஹானஸ்டாக சொல்லணுன்னா இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. அவ்வளோ ட்ராமாலேருந்து நான் வெளியே வருவேன் நினச்சி கூட பார்க்கல. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நைஸ். யாரா இவ? பாசமாகவும் பேசுகிறா, அப்புறம் வச்சு செய்கிறா, புரிஞ்சிக்கவே முடியல. உங்களுக்கு? எனக்கா? எனக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆன மாதிரி இருக்குது. புரியல. லைஃப்பில் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இவ்வளோ பொறுமையாக நான் இருந்ததே இல்லை. என்னை கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது நான் ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ மீன் நல்ல விதமாக. அண்ட் ஐ ஃபீல் ப்ரௌட் ஃபார் தட். நைஸ். தேங்க்யூ. ஃபார் வாட்? ஃபார் மேக்கிங் மை லைஃப் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் அமேசிங். டேய், ட்ரீட்டுன்னு ஒருத்தன் கேட்டான். எங்கடா போனான் அவன்? டேய், ஹலோ. என்ன? ஒன்றும் இல்லைடா. இப்போ எதுக்கு நீ சோகமாக இருக்க? விடு மச்சான், ஃபீல் பண்ண விடுறா. சுற்றி எல்லாமே பைத்தியமாக அப்படி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அரவிந்த் ஏன் ப்ரோ சோகமாக இருக்கான்? அது போன எபிசோடில் ஒருத்தவங்க ஒரு பூரி கொடுத்தாங்கல்ல. ஆமாம். இந்த எபிசோடில் அல்வா கொடுத்துட்டாங்க. அதான் சோகமாக இருக்கான். ப்ரோ ப்ரோ அம்தியாருங்க ப்ரோ. அவன் காதில் விழப்போகுது. ஏங்க அவன் கேட்கணும் தாங்க சிரிக்கிறது. அம்தியாருங்க ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. எங்கடி போனா ஜோ? பக்கத்தில் வீடை வச்சுக்கிட்டு 2 மினிட்ஸ் கூட நடந்து வரதுக்கு ஆகாது. ஸ்கூட்டி வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் பண்ணுறா. அது ஒன்றும் இல்லடி, அங்கே ஒருத்த உட்காந்துட்ருக்கான்ல. ஸோ கண்டிப்பாக நல்ல மினிக்கிட்டு தான் வருவா. அதனால லேட் ஆகும், கண்டுக்காத. சரி ஓகே, அப்படின்னா விடு. சாரி லேட் ஆயிடுச்சு. ஹாய். ஹாய். ஹாய் அபி. ஹாய். எனக்கு ஞாபகம் இருக்கா? ஏங்க உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? நம்மளால இந்த கல்யாணமே நடந்துச்சு. என்ன மச்சான், முடி சாப்பிட்றியா? அவன் கிடக்குறான், அவன் இப்போ ஜாலியாக இருக்கான். காய்ஸ், உங்கள் எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும். ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. அண்ட் அடுத்த தேங்க்ஸ் யாருக்குன்னா ஜோ அண்ட் அபிக்கு தான். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அடுத்த தேங்க்ஸ் டு யாமினி ஃபார் மேக்கிங் மை சர்க்கிள் பிக். யூனோ, எனக்கு என்னை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ட்ரூ. ஹோப் நம்ம எல்லாருமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம்னு நம்புகிறேன். பார்ப்போம். தட்ஸ் இட். தேங்க்யூ. அண்ணா, வேறு ஏதாச்சும் வேணுமா? ஓகே. இருங்க, ஆர்டர் பண்ணுறேன். பேரர், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அப்பா சம்மடி. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வரேன். ஏங்க, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் தான் நீங்கள் அடிச்சிருக்கீங்க. என்னென்னு சொன்னீங்கன்னா திருத்தி பண்ணல. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல. நான் தான் டக்குன்னு கால் பட்டோன்னே என் பாஸ் ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஏதோ சாரிங்க. சீச்சி, அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஏங்க, என் மேலே உங்களுக்கு கோவமே வராதா? கோவம் நான் எங்கே பண்ணோம்? வலிக்குதா? எங்கள் அம்மா அடித்த விட கம்மி தான்.
சாப்பிட போகலாமா? ம் ம் போகலாம் வாங்க. நான் மச்சான் பொண்டாட்டிக்கிட்ட சரியான அடி போல இருக்கு. மச்சான் என் காது குவைந்து அழுதா அசிங்கமாக இருக்கும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே விடு மச்சான். வெல்கம் டு மேரேஜ் லைஃப். ஏன்னு வெல்கம் மச்சான். ச்சே, யாருக்குமே பொறுப்பே இல்லை. நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோமோ. ஹலோ மச்சான், எங்கே இருக்கீங்க? நீ எங்கே இருக்க? நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். அடா பாவி, நாங்களே அப்படியே கிளம்பிட்டோம்டா. போயிட்டீங்களா? ஆமாம். அட பாவிங்களா, நான் இங்கே ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன்டா. உட்காந்துரு. அப்படியே டேபிள் தொடச்சிட்டு பொறுமையாக கிளம்பு. பசிக்குது, சாப்பாடு வாங்க போகிறேன். உங்களுக்கு வாங்கி வரட்டா? இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி பார்த்துக்கோங்க. என்ன இப்படி இருந்துறாங்க? ஏங்க ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? நானே டாக்டர் தாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏங்க கிளம்பலையா? இல்லைங்க, நானே போய்க்கிறேன். நான் வேணா ட்ராப் பண்ணிட்டா? இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. நெல்லுமாச்சான் பாவம் டோ பண்ணிட்டு போகலாம். ப்ரோ ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நீரேன் அவன் எப்படி அதை சொல்லலாம்? நீ எப்படி ப்ரோ அதை சொல்லலாம்? நீயே தள்ளிட்டு தானே போகிற, அப்புறம் எப்படி நீ பார்த்துக்கிறேன்னு சொல்வ? எனக்கு தெரியாது. இப்போ நான் கேட்பேன், நீ ஆமான்னு சொல்கிற. எனக்கு சொல்லு சொல்லு, எனக்கு தெரியாது. அவன் எப்படி சொல்லலாம்? அவனே தள்ளிட்டு தானே போகிறான். நீ எனக்கு கேட்குற, நான் செய்கிறேன்டா. என்னடா என்னடா என்னாச்சு? முடியலடா. எதுக்கு கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. ஏன்டா என்னாச்சு? மச்சான் எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஒரு 6 மாதம் இருக்குமா? ஓகே. எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்படி எல்லாமே அவள் பார்த்துக்கிறது என்ன எதுக்கு மச்சான் கல்யாணம் பண்ணும்? தெரியல ஜோ, 6 months ஆயிடுச்சு. பட் இன்னும் எதுவுமே செட் ஆகாத மாதிரியே இருக்கு. டேய் மச்சான், லுக், ஒரு லவ் செட் ஆகுமா ஆகாதான்றதை தெரிஞ்சிக்கவே 5 வருஷம் ஆகும். என்னடி சொல்கிற? நிஜமாவே வா? அப்போ டிவோர்ஸ் பண்ணிடு. என்னடி பேசுகிற நீ? இதெல்லாம் நீ படித்த அமெரிக்காவில் செட் ஆகும், இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொசைட்டிக்காகலாம் சொல்லாதடி. யாம்னி நிலந்து யோசிச்சுப்பாரு. பிடிக்காதவங்கள எப்படி வாழ முடியும்? 5 வருஷமா? ஆமாம் மச்சான். 2 வருஷம் லவ் பண்ணும்போது ஒரே பட்டர்ஃப்ளைஸாக பறக்கும். 3ஆவது வருஷம் வரும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ளாஸ்லாம் வெளில வரும். 4ஆவது வருஷம் வரும்போது தான் உனக்கு லைஃப்ன்ற ஒரு ஞாபகமே வரும். 5ஆவது வருஷம் வரும்போது தான் உனக்கு ஃபேமிலி இருக்குன்றதே தெரியும். இதெல்லாம் நீ தாண்டிட்டேன்னு வையன், நீ ஜெயிச்சிட்ட மச்சான் லைஃப்பில். என்ன பாரு, இவ்வளோ இருக்கா? மச்சான் உனக்கு செட் ஆகலைன்னா டிவோர்ஸ் பண்ணிடு, தப்பு இல்லை. டேய் மச்சான், யாமினி நல்ல பொண்ணுடா, விட்டுறாது. ஹாய். ஹாய்ங்க. டே எப்படி போச்சு? குட். பசிக்குது, சாப்பிட போகலாமா? வேண்டாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் பசிக்கிறப்போ. உங்கள் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் உங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வரவே இல்லை. நீங்கள் இங்கேயும் வாழலை, இங்கேயும் வாழலை. அப்படி ரெண்டாகட்டமாக வாழ்கிறதுக்கு எதுக்குங்க ஒன்றா இருக்கணும்? எனக்கு சத்தியமாக புரியல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாருங்க சந்தோஷமாக இருக்கா சொல்லுங்கள்? நீங்களும் சந்தோஷமாக இல்லை, நானும் சந்தோஷமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கால் ஆஃப்ல. நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, இவ்வளோ செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதுக்கு எதுக்குங்க கல்யாணம் பண்ணீங்க? இதுக்கு பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். வேணா கேளுங்க, நான் சைன் போட்டு தரேன். குட் நைட்.